பாருங்க வீட்லயே ப்ரௌனி செஞ்சேன், சூப்பரா வந்திருக்கு. நல்லா சாஃப்டா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. வணக்கம், நான் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீட்லயே ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே எடை போட்டு வச்சிருக்கேன். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் சொல்லி தர போறேன். வாங்க பார்ப்போம். ஒரு ட்ரேயில் பட்டர் சீட் போட்டு ஆயில் சேர்த்து இந்த மாதிரி தடவி வச்சுக்குவோம். அன்சால்ட் பட்டரும் டார்க் சாக்லேட்டும் டபுள் ஹீட்டில் இந்த மாதிரி மெல்ட் ஆக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மெல்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம். இது நல்லா பீட் பண்ணிக்குவோம். ப்ரௌன் சுகரும் நாட்டு சர்க்கரையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்குவோம். முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம 2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக சால்ட், டார்க் சாக்லேட்டும் பட்டர் நம்ம உருகி வச்சுருந்தோம். இப்போது ஆறிடுச்சு. இப்போது நம்ம இந்த முட்டை, வெண்ணிலா எசன்ஸு, சுகர் பீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். மைதா, கோகோ பவுடர், மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதை ட்ரைக்கு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகணும்னா இப்படி ஒரு டூத் பிக் வச்சு சும்மா இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட போதும். ஓவனுக்குள்ளே வச்சுக்குவோம். சை முடிஞ்சு எடுத்து பார்ப்போம். வெந்திருக்கா செக் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு ஒட்டில் வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டுக்குவோம்.